ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த போன் ஃப்ராக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டால் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். பொதுவாக நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இன்சூரன்ஸ் இருந்தால் கூட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சாதாரண கிளினிக்கில் காமிச்சு மருந்து வாங்கிட்டாலே போதும். அதை ஒரு பேர் என்ன சினிமா காமெடி ஆக்டர் ஜோக்கு கூட இருக்குது. அது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு இல்லை உங்களுக்கு அவர் சஜஸ்ட் பண்ணாலோ இல்லை நீங்கள் சொந்தமாகவே கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஜென்ரல் ஃபிசிஷியன், நியூரோ ஃபிசிஷியன். இது மாதிரி ஃபிசிஷியன்னாக பாருங்கள். சர்ஜன் மட்டும் போகாதீங்க. எடுத்தோடனே நீங்கள் சர்ஜன்கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோல் கொடுத்துருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்காரங்க. போனஸ் ஒரு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி விட்ருவாங்க. அதனால் எல்லோரும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல, ஒரு 60-70% ஜனங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் நம்மளை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். முதல்ல ஃபிசிஷியனாக பாருங்கள். அவங்க சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, என் பொண்ணுக்கு ஒரு சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருந்ததில் தலை சுற்றி மயக்கடிச்சு விழுந்து அது நடந்த 3 வருஷம் ஆகுது. அப்போ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே சுயநினைவு வரல. அதனால் அவ்வளோ நாள் சுயநிலை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டருங்க தலையில் என்னமோ வச்சு நிறைய எம்ஆர்ஐ ஸ்கேனா அது இதுன்னு ஒரு வாரம் போட்டு அவளை படுத்தி எடுத்துட்டாங்க உடம்ப. அப்போ இந்த தலை சம்மந்தமான ஜென்ரல் ஃபிசிஷியன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போட்டு போடுங்கன்னாரு. ஆனால் அந்த சர்ஜன் தலையில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னார். இவர் ஜென்ரல் ஃபிசிஷியன் சொன்னதுனால நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம். தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு யோசிச்சு பாருங்கள், லைஃப் இருக்குமா? மனசாட்சியே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணணும் தேவையில்லைன்னு தெரிஞ்சே எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் ரெடியானார். நாளைக்கு அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த தலை சுத்தல் மயக்கல் எதுவுமே வரல. டாக்டர் சொன்னது என்னதுன்னா, தலையில் மயக்கடிச்சு விழுந்துட்டதுனால கொஞ்ச நாளைக்கு நீ ட்ரெட்மில் நடக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, கார் ஓட்டுறது, வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறது நிறுத்திக்கோன்னு சொன்னார். 1 இயர் வரைக்கும் ஒத்துக்கல, ஓட்டல, அவ்வளோதான். மற்றபடி இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஓடிக்கிட்டு அதனால் இந்த சின்ன டிப்ஸு இது கூட இதுக்கோசம் தான் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.